நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த எண்ணத்தோட கனெக்ட் ஆகி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு விருத்தி ஆகிட்டே போகிறோம். ஒரு தீமையான ஒரு பழக்கத்தை தொடர்ந்து நாம் நீண்ட நாளாக பழகின ஒரு பழக்கத்தை நம்ம நிப்பாட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருமே தியானத்தில் உயர்ந்தவர்கள், தியான பயிற்சியாளர்கள், தியானத்தை போதிப்பவர்கள், குருமார்கள், தியானத்தை குறித்த நூல்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை திரும்ப 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 பேசுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மன தூய்மை பெற்றுவிட்டால் அவன் இந்த ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை எட்டி விடுவான் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கின்றன. உண்மையில் மன தூய்மை என்றால் என்ன? நம்ம உடல் தூய்மையை பற்றி நல்லா பேசுகிறோம். நல்லா சுத்தமாக குளிக்கணும், நல்ல தூய்மையான உடைகளை உடுத்தணும், புற தூய்மையை பற்றி பேசுகிறோம். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும். நம்முடைய உள்ளத்தின் ஒழுங்கு என்பது வாய்மை, உண்மை பேசுவதால் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ உண்மையை பேசுறதுக்கு எல்லாரும் தெரியுது, உண்மையை பேசணும் அல்லது மன தூய்மைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம எல்லாரும் அறிவுரை சொல்கிறோம். ஆனால் அந்த அறிவுரைப்படி நம்மளால் நிற்க முடியல. இப்போ இங்கே தான் பிரச்சனையே. நம்ம யோசிக்கணும். நான் இன்னைக்கு இந்த கணப்போலேருந்து நான் உண்மையாக தான் பேசுவேன், யாரையும் மனசு கஷ்டப்படுத்த மாதிரி பேச மாட்டேன், அன்பாக தான் நடந்து கொள்வேன். நம்ம ஒவ்வொரு முறையும் சங்கல்பித்துக் கொள்கிறோம், சுயமாக யோசிக்கிறோம், சுயமாக முடிவு எடுத்துக்கிடுறோம். ஆனால் அந்த முடிவானது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் மன தூய்மைக்கான ஃபஸ்ட்டு கீ கிடைக்கும். முதல்ல நம்ம மனதிற்கு ஒரு நினைத்த விஷயத்தை செய்யக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்குது. அந்த வில் பவர் நம்மகிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு தீமையான ஒரு பழக்கத்தை தொடர்ந்து நாம் நீண்ட நாளாக பழகின ஒரு பழக்கத்தை நம்ம நிப்பாட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால், இந்த புகையை பிடிக்கிறவங்க இனிமேல் நான் புகை பிடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சிலர் புகை பிடிக்க டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க. நான் 20 வருஷம் புகை பிடிச்சிட்டு இருந்தேன், டக்குன்னு என்னன்னா அந்த மரண பயம், அந்த உயிருக்கு ஒரு பெரிய பயம் வருது பார்த்தீங்களா? அந்த பயம் அவனுக்கு நோய், டாக்டர் சொல்லிடுவா இதுக்கு மேலே குடிச்சா நீ செத்து போயிடுவானோன்னா அவனுக்கு ஒரு டக்குன்னு ஒரு அலர்ட்னஸ் வருது, அப்போ விட முடியுது. அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு மிகுந்த ஒரு அச்சுறுத்தலுடன் கூடிய ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது. அப்போ வில் பவர் நமக்கு வேணும். அப்போ தியானம் என்பது எதுக்குன்னா மன தூய்மைக்கான ஒரு வழி. உண்மையிலே உங்கள் மனசில் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு சிஸ்டத்தில் பண்ணுற மாதிரி இந்த ப்ரோக்ராம்லாம் வேண்டான்னு ஒரு டெலிட் கொடுத்துக்கிறீங்க, இந்த ப்ரோக்ராம்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கிடுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. நம்ம மைண்ட் அப்படி இல்லை. மைண்டானது சதாகாலமும் புலன் வழியாக விரிந்து ஓடி செய்திகளை சேகரித்த வண்ணமே இருக்கின்றது. அப்போ இந்த மனதை நாம் ஒரு நெறிப்படுத்தாமல், நாம் இந்த மனதை ஒரு வழிப்படுத்தாமல், அதுக்கு சரியான முறையில் ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு நுண்ணிய தன்மையில் ஸ்ட்ராங்காக மாற்றினாதான் அதுக்கு வில் பவர் வரும். அல்லது நமக்கு அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம வெடித்துக் கொள்கின்றோம். ஆகவே மன தூய்மை என்பது முதல்ல நம்ம ஒரு மனதில் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவு நமக்கு மனதுக்கு முதல்ல ஒரு ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில் தொடங்கினா மட்டும்தான் மன தூய்மையை பற்றி பேச முடியும். நிறைய பதிஞ்சிருக்கு. மனமானது இந்த புலன்கள் வழியாக சென்று பதிந்து கொள்கிறது, பதிந்ததை எடுத்து சிந்திக்கிறது, ஒப்பிடுகிறது, நினைவுபடுத்துகிறது, காட்சிப்படுத்துகிறது. அந்த பதிவுகளானது இறந்த காலத்தோடும் எதிர்காலத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. நிகழ்காலத்தில் செய்ய வேண்டியதை செய்கிறது. இதுதான் மனதினுடைய ஒரு குறுகிய செயல்பாடு. இந்த மனதை நம்ம பார்த்தீங்கன்னா அது உள்ள நிறைய பதிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மனதில் இந்த செய்திகள் எல்லாம் நிறைய பதிஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட மனம் என்ன செய்யும்னா சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து நமக்கு எண்ணெய் எழுச்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லது சூழ்நிலை சந்தர்ப்பமும் நான் கண்ண மூடி உட்கார்ந்துருந்தா கூட தனக்குள் பதிந்த பதிவுகள் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. பார்த்தீங்களா? அது ஒன்றா எண்ணமிட்டு கொண்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு எண்ணமாக இருந்து மறைந்து இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த எண்ணத்தோட கனெக்ட் ஆகி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு விருத்தி ஆகிட்டே போகிறோம். இது நார்மலாக எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் நடக்குது. இதில் நீங்கள் தியானம் பண்ண உங்களுடைய பதிவுகளிலிருந்து வரக்கூடிய மன எழுச்சிகள் முற்றிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காலியாயிரும். உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றுகின்றன, கனப்பொழுது இருக்கிறது, மறைகிறது. இந்த இடத்துல நீங்கள் அதோட அதுவாக தோன்றி அதுவாக இருந்து அதுவாக மறைகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்க உங்களுக்கு எல்லா எண்ணங்களும் காலியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் தியானம் பண்ணும்போது தூய்மையான சக்தி உள்ள வர அந்த மனமானது தன்னுடைய பதிவுகளை மிக விரைவாக காலி செய்து தனக்குள் ஒரு எம்டினஸை, ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது
உங்களுக்கு மன தூய்மை உருவாக தொடங்கும். மன தூய்மை என்றால் ஒரு சின்ன சிம்டம்ஸ் வேணால் சொல்லலாம். நம்முடைய மனம் சுயமாக பேசுறதுலேருந்து விடுபட தொடங்கிவிட்டால், நீங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறீங்க, அப்போ உங்கள் மனம் எந்த எண்ணத்தையும் கொடுக்கல, வெறுமனே இருக்குது, மனமாக இருக்குது அப்படின்னா உங்கள் மனம் தூய்மைக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று பொருள். ஆகவே நீங்கள் ஆழ்ந்த தியானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆழ்ந்த தியானம் உங்களுக்கு மன உறுதியை தருகிறது. மன உறுதிகளின் மூலமாக நாம் வேண்டியது வேண்டாது என்ற பல விஷயங்களை நிறுத்தி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தியானத்தில் ஈடுபடும் போது தூய சக்தியை பெற்று மனதை தூய்மை செய்வதற்கான ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்யும் போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக மன தூய்மைக்கான சாத்தியம் உருவாகும். இப்படிதான் பார்க்கணும் நம்ம எந்த விஷயத்தையுமே. ஒரு அதிசயமாக அல்லது எல்லா விஷயங்களும் நம்ம இப்படி தான் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு மிராக்கிளாக ஏதாவது நடந்துராதா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறதை விட நாம் உழைப்பின் மூலமாக ஒன்றை அடைவது என்பது மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.